நீ இன்னொரு கடையை பற்றி தப்பாக பேசக்கூடாது. யூ டாக் எனி திங் அபவுட் யோர் ப்ராடக்ட். நீ என்ன பண்ணுற, நீ என்ன வச்சுருக்க, யூ cannot talk ill about any other store. That is a rule there. Taste Daily. Taste the Daily. ஸோ இது நான் பண்ணும்போது மேபி என்னுடைய ஃபர்ஸ்ட்டு எங்கள் அப்பாவை தான் கேட்டேன், கேன் ஐ ஸ்டார்ட். அவர் எந்த நம்பிக்கையில் சொன்னாருன்னு தெரியல. ஹி செட் ஓகே யூ கேரி ஆன். ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, இந்த பிஸ்னஸில் நீ உள்ளே வந்தால் வெளியில் போக முடியாது. யூ வில் ஃபைண்ட் இட் வெரி அடிக்டிவ். சாரினா அது இப்படி ட்ரேப் பண்ணாதான் அழகு அப்படின்றது உங்களுடைய பிடிச்சதா? சாரினாலே அழகு, அது எப்படி வேணாலும் ட்ரேப் பண்ணலாம் அப்படின்றது. எங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு யங்ஸ்டர்ஸ் ஷுட் வேர் மோர் சில்க் சாரீஸ் ஆன் மோர் அக்கேஷன். திஸ் இஸ் எங்களுடைய விஷனே இதுதான். ஸோ அப்படி இருக்கும்போது ஃபஸ்ட்டு நாங்கள் இஃப் யூ டேக் ஆர் ஆட்ஸ் ஆல்சோ, எல்லாரும் பிரைடல் ஒரு லுக்கில் தான் அட்வர்டைஸ் பண்ணும்போது பாலம் இஸ் தான் ஃபேமிலி நேம். இப்போது நல்லி இஸ் மை ஃபாதர்ஸ் சைட் ஃபேமிலி நேம். இது வந்து என்னோட ஹஸ்பண்ட் சைடோட ஃபேமிலி நேம். பட் தே ஆப்டட் ஃபார் குமரன் என்ற பேரில் இது. ஸோ வென் ஐ ஸ்டார்டட் ஐ குடன்ட் ஹாவ் இன் நல்லி குமரன் எது ரெண்டுமே இல்லாமல் வேறு எடுத்துக்கலாம் போது ஐ லைக் த நேம் ஃபேமிலி நேம், ஸோ ஐ பிக் தட். All new Vivo V50e, crafted for luxury and designed for elegance. Buy now. 100% placement guarantee உடன் BCom, BCA, BBA, BSc படிக்க JNN College of Arts and Science, சென்னை. இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் எப்படி கிரியேட் ஆச்சு. ஆனால் உங்களுக்குள்ள அந்த ஒரு பேஷன் இருக்கும் இல்லையா? என்னதான் அப்பா பார்த்து கொஞ்சம் நம்ம இன்ஸ்பயர் ஆகி வந்தாலும் நம்மளுக்குள்ள அந்த ஒரு தாக்கம் வந்து உண்மையாகவே இருந்தாதான் அந்த இண்டஸ்ட்ரியில் நம்ம வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருக்க முடியும். we can give the best அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ உங்களுக்கு புடவை மேலேயோ இந்த ஹேண்ட்லூம்ஸ் இது மேலெலாம் இருக்கிற அந்த ஒரு பேஷன், அந்த ஒரு லவ், அது வந்து டிஃபைன் பண்ண முடியுமா? ஹவு இட் இஸ்? இப்போ அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு தெரியல. பிகாஸ் சின்னப்போ கூட ஃப்ரம் ஸ்கூல்லேருந்து வந்தால் நேராக கீழே போயிடுவேன். கடைக்கு போயிட்டு விளையாடின்னு இருப்போம். அங்கே இருக்கிற காரிடோர்ஸில் சும்மா அப்படியே சுற்றிட்டு விளையாண்டுட்டு இருப்போம். அது தென் யூ சி அவங்க எவ்வளோ வந்து இப்போது வாட் ஐ சா ஆஸ் அ சைல்டு வந்து ஹவு மச் ரெஸ்பெக்ட் தே ஹேவ். அப்பாவுக்கு எவ்வளோ மரியாதை தராங்க, அந்த பிராண்டுக்கு எவ்வளோ மரியாதை தராங்க. ஒரு சாரி வந்து நான் ஆர்டர் பண்ணேங்க, அது வந்தது, அது அவ்வளோ நல்லா வந்து அவங்க த வே தே கஸ்டமர் எக்ஸ்பிளைன்ஸ் டு ஹிம், ஐ கேன் சி எவ்வளோ ஹவு மச் தே லவ் இட். And இன்னிக்கும் they feel that connect இல்லையா to that brand because of that product. 1000 different varieties of sarees இருந்தாலும் அந்த பட்டு சாரினால தான் அந்த நல்லியில் they feel that connect. Also மேபி அது சின்னப்போ பார்க்கும்போது என்னையும் அறியாமல் அது எனக்கு வந்திருக்கலாம். பிகாஸ் நான் ஆஸ் ஐ செட் நான் சாஃப்ட்வேர் எடுத்துக்கலாமா இதை எடுத்துக்கலாமான்னும் போது ஆல்ரெடி ஐ வாஸ் கோயிங் ஒன்லி டுவர்ட்ஸ் திஸ். அண்ட் ஆஸ் ஐ ஸ்டார்டட் டிசைனிங், ஆஸ் ஐ ஸ்டார்டட் அட்டெண்டிங், I think it just grew in me, or maybe அது என்ன சொல்கிறது, it was hidden within me and இது அது பண்ணும்போது எனக்கு வெளிப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். ஸோ I think the major impact would have been growing up in that campus and you're seeing someone number one in that trade, in that field, in such close quarters. I'm spending so much time with him. ஏன்னா நான் தான் வந்து எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப செல்லம். ஸோ அவர் நிறைய டைம் அவர் பிஸியாக இருந்தால் கூட திடீர்னு நான் போய் அவர் ஆஃபீஸ் ரூமில் உள்ளே தான் அங்கே ஒர்க் பண்ணியிருப்பார். வீட்லேயே ஒரு ஆஃபீஸ் இருக்குது. போய் நான் இது கேரம் விளையாடணும், கார்ட்ஸ் எது கூப்பிட்டாலும் வந்துடுவார். ஸோ ஐ யூஸ் டு ஸ்பெண்ட் ஸோ மச் டைம் வித் ஹிம் அண்ட் திஸ் இஸ் ஆன் ஒன் சைட். அந்த ஆஃபீஸ் அப்போல்லாம் இப்போ ஸ்டடி அதெல்லாம் தனித்தனியாக இருக்காது. அவர் ஆஃபீஸ் ரூமில் தான் ஹோம்ஒர்க் எல்லாம் பண்ணின்னு இருப்போம். பீப்புள் வில் கம் மீட். ஒரு நாளும் நீ கொஞ்சம் வெளியில் இருக்கியாமான்னு சொல்ல மாட்டார். I'll be sitting there, conversations will happen. So you tend to hear so many things. I think that's how that passion must have grown in me. Okay. Another thing, எங்கள் அப்பாவே third generation. I'm the fourth generation. I guess it comes in your genes too. In blood. ரத்தத்திலேயே கலந்தது பட்டு. ஓகே, அப்பாவை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்கிறீங்க இல்லையா? ஸோ அப்பா கிட்ட இருந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக நான் எடுத்துக்கிட்டோம். இந்த 2-3 விஷயம், இந்த 2-3 விஷயத்த ஐ எம் ரன்னிங் த்ரூ, இதில் தான் நான் வந்து ஓடிக்கிட்டு இருக்கேன், இதனால தான் நான் ஓடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா அந்த ஒரு 3 விஷயம் என்னவா இருக்கும்? அப்பா வந்து he will really எதுனாலும் he's there. ஸோ அப்படி இருக்கும்போது அது தன்னால் நமக்கு அந்த தைரியம் வரும் டு எக்ஸ்பெரிமெண்ட். அண்ட் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது பட்டு சாரி இனிஷியலாக இட் வில் பி லைக் அந்த கஞ்சிபுரம்ஸ்னாலே ஸ்டிஃபாக தான் இருக்கும், ஹெவியாக இருக்கும், மொடன்னு இருக்கும்.
ஸோ எனக்கு வந்து யங்ஸ்டர்ஸ் தான் போடணும் அப்படின்னு நினைக்கும்போது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நாமங்க மாற்றணும். அந்த டெக்ஸ்டரையே மாற்றி வி மேட் இட் சாஃப்டாக, கொஞ்சம் லைட்டராக இருக்கும். இப்போ யார் உடுத்தினாலும் யங்ஸ்டர் உடுத்தினா ஈஸியாக ட்ரேப் பண்ணிடலாம். அது மாதிரி எல்லாம் மாற்றும்போது ஐ டோன்ட் நோ எனி ஒன் இன் ஹிஸ் பிளேஸ் ஹவு தே அக்செப்டட் இட். சி ஹீ ஹேஸ் அவர் தான் அந்த கஞ்சிபுரம் பட்டு அப்படிங்கிறத அவ்வளோ இதாக கொண்டு வந்தார், மேட் இட் பாப்புலர். I'm coming from the next generation and saying, no, I want to change the texture, the very fabric, because அது யங்ஸ்டர்ஸ்க்கு அப்போ தான் அது பிடிக்கும். He accepted that also. And he said, yes. ஏன்னா இப்போ யங்ஸ்டர்ஸ் வந்து are moving away to other fabrics. If you feel this is right, go ahead. நீ பண்ணு. ஸோ திடீர்னு நான் ஃபேஷன் ஷோ வைக்கணும்னு, ஓகே பண்ணுன்னுவார். பிகாஸ் ஒரு ஃபேஷன் ஷோன்றது அந்த காலத்தில் only it was meant for some western wear, or and those flimsy sarees, and Bollywood type of அதெல்லாம் தான் வரும். ஸோ ஒரு கஞ்சீவரம் வைக்கும்போது he said, okay, go ahead, I will come. And we honored, he'll come there, he'll honor the weavers. ஸோ அந்த மாதிரி every point of time he is there என்னும்போது நமக்கே ஒரு தைரியம் வரும். போல்டாக நம்ம இறங்கி ஒன்று செய்வோம். அண்ட் நெக்ஸ்ட் he will, ஏதாவது நம்ம கேட்டோன்னா அவர் ஒப்பீனியன் சொல்வாரை தவிர he will say, think it out. நீ யோசனை பண்ணி, இது என்னுடைய அபிப்பிராயம், நீ யோசனை பண்ணி நீ டெசிஷன் எடு. தட் மீன்ஸ் ஹீ இஸ் ப்ரிப்பேரிங் அஸ் டு டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் த டெசிஷன். வி பிகம் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தட் டெசிஷன். அண்ட் ஹீ டாட் அஸ் லைக் அவர் நிறைய ஐவ் சீன் ஹிஸ் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். நிறைய அந்த டைமில் எல்லாம் எமர்ஜென்சி எல்லாம் வந்தது. டாக்ஸேஷன் வில் பி லைக் 90-95% எல்லாம் இருக்கும். ஸோ தட் அண்ட் சில பிஸ்னஸ்னாலே அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். பட் ஐவ் சீன் ஹவு ஹீ இஸ் ஹேண்டில்ட் ஆல் தட். ஸோ தட் கிவ்ஸ் அஸ் அதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்குறோம், இப்படி தான் பிஸ்னஸ்னால் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். அவருக்கே இருக்கும்போது நம்மெல்லாம் என்ன மாத்திரம். ஸோ அது நம்ம ஃபேஸ் பண்ணணும், அது நம்ம ஒரு ரிஸ்க் எடுக்கலாம், ஆனால் கேல்குலேட்டர், ஆல் தட் வி லேர்ன் ஃப்ரம் வாட் வி சி மோர் தென் சம்படி கம்மிங் அண்ட் டெல்லிங் அஸ். ஸோ அண்ட் ஐவ் சீன் லைக் throughout he'll always say, some things that we follow is, he'll say you have to be honest, don't lie to your customer. இப்போது எங்களுடைய லேபிள்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா என்ன சரின்றது இருக்கும். இஃப் இட்ஸ் நாட் சில்க், ஒரு சில்க் பிளெண்ட்னா அதுவும் போட்டிருப்போம், திஸ் இஸ் சில்க் பிளெண்டுன்னு. இப்போ நிறைய கடைகளில் இப்போ கஸ்டமர்ஸ் வராங்க, நான் 2000 rupees சாஃப்ட் சில்க் வாங்கினேன்னுவாங்க. வி நோ வெரி வெல் இட்ஸ் நாட் சில்க், ஓகே ரைட், அது அந்த ரேட்டில் வராதுன்னு. பட் அதுவும் சொல்வார், நீ இன்னொரு கடையை பற்றி தப்பாக பேசக்கூடாது. யூ டாக் எனி திங் அபவுட் யோர் ப்ராடக்ட், நீ என்ன பண்ணுற, நீ என்ன வச்சுட்டுருக்க, யூ கேனாட் டாக் இல் அபவுட் எனி அதர் ஸ்டோர். தட் இஸ் அ ரூல் தேர், அவர் சொல்கிறது. ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் தட் வி ஃபாலோ. ஓகே, ஸோ மச். நிறைய விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு எபிசோட் பத்தாதுன்னு நினைக்கிறேன். சாரி இஃப் மை ஆன்சர்ஸ் வேர் டூ லாங். நோ 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 லைக் ஒரு பர்ஃபெக்ட் பிஸ்னஸ் மேன் ஒரு சக்ஸஸாக போகணும் அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்கள் நிச்சயமாக தெரிஞ்சுக்கணும். ஸோ இது மூலயமா லேடிஸ் நிறைய பேர் தெரிஞ்சுப்பாங்க இஃப் தே ஆர் இன்டு சம்திங். ஓகே, ஒரு பக்கம் நல்லி சில்க் ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யம், இன்னொரு பக்கம் யூஆர் கெட்டிங் இன்டு குமரன் சில்க், அதுவும் ஒரு மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யம். இப்போ நீங்கள் ஒரு பாலம் சில்க் அப்படின்ற ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்துகிட்டு வரீங்க. அந்த நேரத்தில் எந்த பக்கத்திலும் இருந்தும் அதான் நாங்கள் ஆல்ரெடி இருக்கோமே, நீங்கள் இதை வந்து ஒரு டேக் ஓவர் பண்ணிக்கோங்க, யூ கேன் ஸ்டார்ட் அ பிரான்ச் வித் அஸ், இந்த மாதிரி ஃபேமிலி பிஸ்னஸ்குள்ளே இறங்குங்க, ஒய் டு ஸ்டார்ட் அ நியூ பிராண்ட் அப்படின்னு எந்த ஒரு ப்ரெஷரும் உங்களுக்கு வந்தது கிடையாதா? ஆஸ் ஐ செட், இப்போ மாதிரி இல்லை, அந்த காலத்தில் only sons took over the business. So எனக்கு வந்து அதில் அந்த டைமில் எனக்கு வாய்ப்பு கிடையாது to get into their business and to run it or something. And I couldn't see that happening because that was how it was. I mean, I'm not complaining, but அந்த டைமில் அதுதான் சூழ்நிலை, that was the mindset of people. ஸோ இது நான் பண்ணும்போது மேபி என்னுடைய ஃபர்ஸ்ட்டு எங்கள் அப்பாவை தான் கேட்டேன், கேன் ஐ ஸ்டார்ட்னு. அவர் எந்த நம்பிக்கையில் சொன்னாருன்னு தெரியல. ஹி செட், ஓகே யூ கேரி ஆன், ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, இந்த பிஸ்னஸில் நீ உள்ளே வந்தால் வெளியில் போக முடியாது, யூ வில் ஃபைண்ட் இட் வெரி அடிக்டிவ்னார். தட்ஸ் த வேர்ட் ஹி யூஸ்ட். நீ அதில் வந்துட்டேன்னா இட்ஸ் வெரி அடிக்டிவ், யூ கான்ட் லீவ் திஸ் பிஸ்னஸ். உன்னால் குழந்தைங்கள பார்க்க முடியுமா? செட், யா ஐ கேன். And my husband was also like, you get into, because I wanted to do something, okay, you try on your own, and he was also supportive. ஸோ எனக்கு அந்த நோ அப்படிங்கிறதோ இல்லை ஒரு இதில் வந்து ஜாயின் ஆகிறதுன்றது வாஸ் நாட் த
what could happen. And at the same time, they were okay with me trying out something because they are so big. What I'm doing is something so tiny. Maybe now I'm grown, but imagine at that point of time starting something in an 800 square feet showroom is nothing compared to the 30,000, 40,000 square feet they have. So it's not in their mind. I mean, it's not அவங்களால கம்பேரும் பண்ணி பார்க்க முடியாது. You're so small that they can't even think of comparing themselves with you. ஸோ அதனால உங்களுக்கு அது ஒரு விதமா ஈஸியா கூட அமைஞ்சிருச்சு டு பர்சியூ ஆன் யோர் செல்ஃப். கரெக்ட். எனக்கு அது ஒரு பிகாஸ் ஐ ஸோ தட் கேவ் மீ த ஃப்ரீடம். எக்ஸாக்ட்லி. பேசும்போது சொல்லியிருந்தீங்க நான் இந்த ஃபேஷன் ஷோ வித் ட்ரெடிஷன் பட்டு சாரீஸ் வச்சு நான் ஃபேஷன் ஷோஸ்லாம் கூட வந்து பண்ணுவேன் அப்படின்னு. இப்போது ஐ திங்க் அந்த மாதிரி மெட் காலா அந்த மாதிரியான காலா இந்த ட்ரெடிஷ்னல் வாக் இதெல்லாம் வந்துட்டு இட்ஸ் கெட்டிங் எவால்வ், நிறைய ஃபேமஸ் ஆகிட்டே வந்துட்டு இருக்கு. அண்ட் சாரீஸை யூஸ்வல் ட்ரேப்பிங் இல்லாமல் ரொம்ப புது மாதிரியாலாம் ட்ரேப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஈவன் காமன் பீப்புள் கூட ஏதாவது அவங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்கன்னா அந்த அட்டையரையே சேஞ்ச் பண்ணி ஃபர்ஸ்டெல்லாம் அந்த நார்த் இந்தியன் மாதிரி ஃப்ரண்ட் வேர்ட்ஸில் போடுவாங்க. அதெல்லாம் இப்போ எங்கே போச்சுன்னே தெரியல. ஏன்னா லாட்ஸ் ஆஃப் ஒரு டிசைன்ஸ் வந்து வந்துருச்சு, லாட்ஸ் ஆஃப் இது வந்துருச்சு, கிரியேட்டிவிட்டி வந்துருச்சு. அதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சாரினா அது இப்படி ட்ரேப் பண்ணாதான் அழகு அப்படின்றது உங்களுடைய மைண்ட் செட்டா? சாரினாலே அழகு, அது எப்படி வேணாலும் ட்ரேப் பண்ணலாம் அப்படின்றதா? எங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு யங்ஸ்டர்ஸ் ஷுட் வேர் மோர் சில்க் சாரீஸ் ஆன் மோர் அக்கேஷன். திஸ் இஸ் எங்களுடைய விஷனே இதுதான். ஸோ அப்படி இருக்கும்போது ஃபஸ்ட்டு நாங்கள் இஃப் யூ டேக் ஆர் ஆட்ஸ் ஆல்சோ எல்லாரும் ப்ரைடல் ஒரு லுக்கில் தான் அட்வர்டைஸ் பண்ணும்போது நாங்கள் கேர்ள் நெக்ஸ்ட் டோர் லுக்கில் ஆரம்பித்தோம். ஸோ த ஹோல் திங் இஸ் அபவுட் த யூ கேன் லுக் மாடர்ன் இன் ஈவன் அ பட்டு சாரி. இப்போ நீங்கள் டிஃப்ரெண்ட் ட்ரேப்ஸ் சொல்கிறீங்க. பட்டு சாரி சச் அ ட்ரெடிஷ்னல் சாரின்னு நம்ம சொல்கிறோம். இஃப் இட் சூட்ஸ் அ கண்டெம்பரரி ட்ரேப் அதுவே ஒரு பெரிய ப்ளஸ் இல்லையா? ஆமாம், ரைட். இது கூட பண்ண முடியும். ஆமாம். இப்போது ஐ திங்க் 2016 நினைக்கிறேன், அந்த டைம்லேயே வி ஹேட் அ ஃபோட்டோ ஷூட் வித் ஒரு அந்த ட்ரௌசர்ஸ் அண்ட் ஷர்ட் போட்டுட்டு இருப்பாங்க. அதுக்கு மேலே தான் ஷி வுட் ஹவ் ட்ரேப் த சாரீஸ். ஸோ அந்த டிஃப்ரெண்ட் ட்ரேப்ஸை நாங்களே ப்ரமோட் பண்ணிடுவோம் வே பேக். ஸோ ஐ ஃபீல் இட்ஸ் வெரி நைஸ். இப்போ கூட நிறைய எக்ஸ்பேர்ட்ஸ் பாருங்கள், தி வேர் சாரீஸ் அவங்க ட்ரெடிஷ்னலாக தான் போடுவாங்க. பட் யங்ஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா தே வில் ஸ்டைல் இட் இன் டிஃப்ரெண்ட் வேஸ். ஸோ லாங் as it looks elegant, beautiful, you look smart and respectable, I think anything is good. And இப்போ இந்த drapist stylist எல்லாம் has become a separate line of business. Like blouse பண்ணுறது எப்படி இருந்தோ this is becoming a separate line of business. ஸோ இந்த மாதிரி எல்லாம் அதுக்கு சுற்றி நிறைய பிஸ்னஸஸ் வளரும் போது மெயின் பிஸ்னஸ்க்கும் நல்லது தான் அது. ஓகே. அண்ட் கம்மிங் டு த நேம் ஆஃப் அவர் பிராண்ட் பாலம். பாலம்னா அது எதை சொல்லுது? வாட் இட்ஸ்? ஓகே, நிறைய பேர் வந்து என்ன நினச்சிட்டாங்க, திஸ் இஸ் அ பிரிட்ஜ் பிட்வீன் யூனோ கண்டெம்பரரி ட்ரெடிஷன். சில பேர் வந்து பிட்வீன் த வீவர் அண்ட் கஸ்டமர் டிஃப்ரெண்ட் இது. பட் பாலம் இஸ் த ஃபேமிலி நேம். இப்போது நல்லி இஸ் மை ஃபாதர்ஸ் சைட் ஃபேமிலி நேம். இது வந்து என்னோட ஹஸ்பண்ட் சைடோட ஃபேமிலி நேம். பட் தே ஆப்டட் ஃபார் குமரன் என்ற பேரில் தே. ஸோ வென் ஐ ஸ்டார்டட் ஐ குடன்ட் ஹாவ் இன் நல்லி குமரன் எது ரெண்டுமே இல்லாமல் வேறு எடுத்துக்கலாம் போன்னு I like the name, family name, so I picked that. And ஒரு advantage என்னன்னா we are experimenting so much. இப்போது நிறைய புது கான்செப்ட்ஸ் போடுறோம், டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் போடுறோம், ஃபேப்ரிக் மாற்றுறோம். இதெல்லாம் பண்ணும்போது you're giving a different look. As I said, we used to give a girl next door look. You're trying to experiment with fashion shows, so many things. அது வந்து we cannot tamper with two big names that's already established, because அது 40 years 50 years they've built that name, they built that goodwill with some core belief. ஒரு அவங்களுக்குன்னு ஒரு கோர் பிரின்சிபிள் எல்லாமே இருந்தது, அதை பேஸ் பண்ணி வந்திருக்கு ஆஸ் ட்ரெடிஷ்னல் சில்க் சாரின்னு. ஸோ ஐ தாட் this it's not fair to try out experiments and what if people don't accept, then you're tarnishing somebody the goodwill that's been built over decades. So அப்படி பார்க்கும்போது starting in a new brand name gave me that freedom also. So at the same time ரெண்டு இருக்குது. ஒன்று பிகாஸ் நான் என்ன பண்ணாலும் it will be daughter of Nalin, so I have to keep that in mind. நான் எது பண்ணாலும் அந்த பேரும் கெடாமல் நான் பார்த்துக்கணும். பட் it also gave me people trusted me. Okay, நான் came up with some new design or new concept. நாங்கெல்லாம் புட்டா பிளேஸ்மெண்ட் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக மாற்றுவோம். வி ஹேட் ஜஸ்ட் ஒரு நெக்கில் இருக்கிற ஒரு டிசைன் மட்டும் பண்ணுவோம்.
we had double side border sarees. We had borders just on the lower part and higher part, in the upper part, so that நீங்கள் உடுத்துனீங்கன்னா even if you're a below average height உங்களுக்கு அழகாக இருக்கும். இந்த மாதிரி எல்லாம் நாங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது ஐ டோன்ட் நோ ஒரு ஜஸ்ட் பர்சன் விதவுட் அ பேக்ரவுண்ட் வந்தால் இந்த அளவுக்கு கஸ்டமர்ஸ் would have been அக்செப்டிங்காக நம்ம பண்ணுறதை வந்து வெல்கம் பண்ணுவாங்களா, இல்லை எனக்கு அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் பீயிங் ஸோ அண்ட் சோஸ் டாட்டர்னும் போது ஒரு ஐடென்டிட்டி ஒன்று இருக்கிறது இருக்கட்டும், இந்த ட்ரஸ்ட் ஃபேக்டர்ஸ் தான் இவங்க கொடுக்கறது குவாலிட்டியாக இருக்கும் அப்படிங்கிற ட்ரஸ்ட். இவங்க ஒன்று எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாங்கன்னா வை நாட் லெட்ஸ் ட்ரை இட் அவுட் அப்படின்ற ஒரு அக்செப்ட் பண்ணுற ஒரு மனப்பான்மை இருக்கலாம்னு ஐ ஃபீல். ஓகே. அப்பா அப்போவே சொன்னார் இந்த விஷயத்தெல்லாம் மைண்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து பிஸ்னஸ்குள்ளே போங்க அப்படின்னு சொன்னாருன்னு. வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அந்த மொடன் தான் இருக்கும் சில்க் சாரீனா, பட் நான் அதை வந்து சேஞ்ச் பண்ணேன், மக்களுக்கு வந்து அது ஈஸி டு ட்ரேப் மாதிரி இருக்கணும்னு சேஞ்ச் பண்ணேன். அதெல்லாம் பார்த்துட்டு அந்த சேஞ்ச் ஓவர் பார்த்துட்டு மக்கள் அதை வெல்கம் பண்ணுறதை பார்த்துட்டு அப்பா உங்களை கூப்பிட்டு பாராட்டினாரா? இதை கூப்பிட்டு பாராட்டினதுன்றதை விட ஒரு வாட்டி ஜஸ்ட் ஹேவிங் லஞ்ச் அங்கே நல்லியில். அப்போ said நான் கூட வீவரை வந்து இதே மாதிரி சாஃப்டாக எனக்கு பண்ணி கொடுக்க சொன்னேன். ஸோ தட் வாஸ் அ பிக் காம்ப்ளிமெண்ட் ஃபார் மீ. ஓகே, நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்திருக்கும்ல. எவ்வளோ பெரிய ஆளு, ஆனால் என்னுடைய இதை பார்த்துட்டு நீங்கள் வந்து காப்பி பண்ணுறீங்க. பட் அவர் அப்படிதான், ஹீ வில் நெவர் ஃபீல் நான் அப்படிங்கிறதே இருக்காது. ஈவன் டுடே இஃப் யூ கோ ஹீல் பி வெரி இன்ட்ரெஸ்டட் இன் யூ டு see if there's something that he can learn from you. So that is what he is. ஓகே, அந்த பிக் மேன் உடைய ஒரு குவாலிட்டினா அதுதான். இப்போ கஸ்டமர் கூட ஒன் சர்வீஸ் தான் நான் கொடுத்துட்ருக்கேன். தட்ஸ் வாட் மை கஸ்டமர் லவ்ஸ் இன் பாலம் சில்க்ஸ் அப்படின்னு சொன்னீங்க. கடை ஆரம்பித்த அந்த முதல் ஒரு குட் டெஸ்டிமோனியல் ஃப்ரம் அ கஸ்டமர், அது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல்ல. எவ்வளோ கஸ்டமர்ஸ் வந்துட்டு போகலாம், பட் அந்த ஃபஸ்ட்டு டெஸ்டிமோனியல் அந்த ஷாப் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா அது எப்படி இருந்தது? ஆக்சுவலி நிறைய பேர் வந்து இப்போ டிசைன்ஸ் நல்லா இருக்குன்னுவாங்க, நான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இது பீப்புள் காம்ப்ளிமெண்டட். பட் எனக்கு வாட் டச் மீ வாஸ் ஐ திங்க் 2018. அப்போ தான் ஐ வாஸ் ஆல்சோ ஃபீலிங் அப்பா 15 years ஆகிடுச்சு, we've now built a brand. அது ஏன் என் மனசில் இருந்ததுன்னா, எனக்கு ஃபஸ்ட்டு வந்து மார்க்கெட்டிங் பண்ணும்போது என்னுடைய ஃப்ரெண்டு தான் எனக்கு ஹெல்ப் பண்ணின்னு இருந்தாங்க. ஐல் பி வெரி இம்பேஷண்ட். ஸோ அப்போ அவங்க சொல்லுவாங்க, ஒரு பிராண்ட் பில்ட் பண்ணுறதுன்னா 15 வருஷம் ஆகும். ஸோ தட் மீன்ஸ் யூ ஹாவ் டு லாஸ்ட் 15 years. ஸோ எனக்கு 2018 வந்ததுப்பா நவ் வி பில்ட் அ பிராண்ட். 15 years ஒரு பிராண்ட் பில்ட் பண்ணியாச்சு. அதே வருஷம் ஐ எம் கோயிங் டு ஒன் ஈவெண்ட், லலித் கலா அகாடமின்னு. ஸோ சம் ஆர்ட் ஷோஸ், அது பின்னாடி ஒரு இடத்துல there's a little space where you can gather. So we were just waiting for the speaker to come and அந்த வெளியில் இருந்தது பின்னாடி சைடில். அப்போ one of the ladies who was waiting, she just came up to me, was making some small talk, சும்மா பேசின்னு இருந்தாங்க. Then she asked, யார் என்ன நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க. She just said, oh, you're that Nalli daughter who revolutionized silk அப்படின்னும்போது, ஓ வாவ், இதான் நீங்கள் நினைக்கிறீங்க. நம்ம பண்ணும்போது நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோம், இதை நோக்கி தான் பண்ணுறோம், இல்லைன்னு கிடையாது. பட் அது ஒரு அங்கீகாரம், ஒரு காம்ப்ளிமெண்ட்டாக ஒருத்தர்கிட்ட வரும்போது ஐ ஃபெல்ட் அது ஸ்டில் ஐ ரிமெம்பர் தட் மொமெண்ட். ஓகே, சூப்பர். மற்ற கடைகளுக்கும் பாலம்க்கும் இது ஒன்று தான் டிஃப்ரென்ஸ். பாலம்க்கு நீங்கள் வந்தீங்கன்னா யூ கேன் ஃபீல் திஸ் அப்படின்னா என்ன சொல்ல போகிறீங்க? இனிஷியலாக நாங்கள் ஆரம்பிக்கும்போது கூட as I said, பாலம் வாஸ் த ஃபர்ஸ்ட் புத்திக். ஸோ இது வந்து நாங்கள் பர்சனலாக க்யூரேட்டட் கலெக்ஷன் எங்களுடையது. அண்ட் ஓவர் அ டைம் ஆஸ் ஃபஸ்ட்டு வரும்போது நாங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணது இஸ் அ லெஜர்லி ஷாப்பிங். பிகாஸ் அப்போ கடைகள் எவ்வளோ பெருசாக இருந்ததோ இப்போ மாதிரி இல்லை. இட் வில் பி ஜாம் பேக்ட். ஒரு சாரி ஒருத்தர் எடுக்கிறாங்கன்னா இன்னொரு 3 பேர் அதே சாரி எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஸோ யூ வில் ஆல்மோஸ்ட் ஹாவ் டு என்ஷூர் தட் யூ கெட் த சாரி தட் யூ. அவ்வளோ கூட்டமாக இருக்கும் ஒவ்வொரு கடையும், அவ்வளோ பெருசாக இருந்தாலும் கூட. அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம் நான் 2003 சொல்கிறேன். ஸோ அப்போ வந்து வி ஓப்பன் தட் அண்ட் செட் திஸ் ஃபார் லெஜர்லி ஷாப்பிங், personalized service, curated collection. And over the time as we evolved, then we opened the Annanagar store. அப்போ வந்து அந்த அமேசான் இதெல்லாம் வந்துருச்சு. ஸோ இஃப் யூ கேன் சி இங்கே, ஸோ அது வந்து ஒரு பார்ட் வந்து ட்ரெடிஷ்னல் ஸ்டோராக இருக்கும், இன்னொரு பார்ட் ப்ரௌசிங் செக்ஷன். இப்போ இந்த கடைக்கு வந்தீங்கன்னா இட்ஸ் என்டையர்லி யூ கேன் கோ த்ரூ த என்டையர், யூ கேன் டச் அண்ட் ஃபீல் எவ்ரி சாரி.
ஸோ வாட் வி ஃபோக்கஸ் ஆன் இஸ் த கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா ஹவு யூ என்ஜாய் த ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ வி ஃபோக்கஸ் ஆன் தட். ஐ திங்க் தட்ஸ் வாட் செட்ஸ் அஸ் அபார்ட். அண்ட் அதர் தென் தட் we have our own designs, concepts. இது வரைக்கும் over the past 22 yearsல 82 concepts we've done in pattu sarees. So அதெல்லாம் வரும்போது it will be our own in-house designs. Taste Daily. Taste the Daily. All new Vivo V50e, crafted for luxury and designed for elegance. Buy now. 100% placement guarantee உடன் BCom, BCA, BBA, BSc படிக்க JNN College of Arts and Science, Chennai.